Hello everyone, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், மஷ்ரூம் பிரியாணி. ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இதை வந்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன குட்டியாக இருக்கிற மஷ்ரூம்னா அதை முழுசாகவே போடலாம், கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஒரு 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், இது 2 கப்ஸ் இருக்கும். ஸோ இதையுமே ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் தண்ணி சோக் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு பிரியாணி பாட்டில் ஒரு 60 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் சூடானதும் இதில் ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு. இப்போது 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உள்ளி வதங்கிறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஆயிலில் புதினா அப்புறமா மல்லியலோட ஃப்ளேவர் நல்லா இறங்குது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிறது வரைக்கும் இதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து சிக்கன் மட்டன்லாம் பிரியாணி பண்ணும்போது அந்த மீட்டுக்கே ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் மஷ்ரூம்க்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அதாவது தனியாத்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். மட்டன் மசாலாவுக்கு பதில் நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இல்லை பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணாலுமே சூப்பராக தான் இருக்கும் டேஸ்ட்டு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மசாலா அடி பிடிச்சிரும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தக்காளியும் நல்லா மசிஞ்சு ஒரு நல்ல தொக்கு மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நம்மளோட மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். நம்ம மஷ்ரூம் மசாலா அந்த மாதிரி கிரேவி எதாவது பண்ணணும்னா மஷ்ரூமாக சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். இப்போ பிரியாணிக்குனால பெரிய மஷ்ரூம்னா அது 2ஆக கட் பண்ணியும் சின்ன மஷ்ரூமும் அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூமை ரொம்ப ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து லிட் போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு நல்ல ஒரு கிரேவி ஃபார்மில் இருக்குது. இந்த டைமில் ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்துருக்கிறது 400 கிராம் ரைஸு. இப்போ வந்து 4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
இப்போது தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டு. இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசி ஆட் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போது ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம வந்து தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சால் தான் குக்காகி வரும்போது கரெக்டான ஒரு இதில் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு இடையில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணி அகெயின் ஒரு தடவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதும் நம்ம தம் போட்டுடலாம். அந்த ரைஸ் அப்புறம் தண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக லெவலாக வரணும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நான் கீழே வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா ஒரு 5 மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு இப்போது இதை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து தம் போட்டு எடுத்துடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரைஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் பீசஸ்லாம் சாப்பிடும்போது ஒரு மட்டன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா அண்ட் அது எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்ஸ் பர்ஃபெக்ட் பிளேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஒரு ரைத்தா ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சாலட் குக்கும்பர் கொஞ்சமாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா போதும். இப்போது நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மாம்ஸ் பர்ஃபெக்ட் பிளேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.